ஸோ குட் ஈவினிங் பா எல்லாருக்குமே. இது ஒரு ரிவிஷன் கிளாஸ். ஆக்சுவலாக டாபிக் பேச போகிறது கெப்பாசிட்டன்ஸ் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். கெப்பாசிட்டன்ஸில் பேட்டரி டிஸ்கனெக்டட், பேட்டரி ஸ்டில் கனெக்டட் புதுசாக பேச போகிறோம். எப்படி குட் ஈவினிங் பா. குட் ஈவினிங் சார். ரைட். ஸோ லாஸ்ட்டாக பேசுகிற எல்லார்ட்டையுமே பா ஃபஸ்ட்டு கான்செப்ட்டு, இதுக்கு நீ பெருசாக ஒன்றும் கற்றுக்க தேவையில்லை. நான் என்ன சொல்கிறேனோ அதை மட்டும் செய்ய போதும். உங்களால் நாளைக்கு ஒரு கொஷின் அட்டன் பண்ண முடியும். டாபிக் வந்து பேட்டரி டிஸ்கனெக்டட், பேட்டரிஸ் டிஸ்கனெக்டட் அப்படின்னா என்னங்க சார்? ஒரு கெப்பாசிட்டர்ல பேட்டரி கனெக்ட் பண்றேன், சடனா அந்த பேட்டரியை டிஸ்கனெக்ட் பண்ணிடுறேன். அப்போ டிஸ்கனெக்ட் பண்ணிட்டா என்னங்க சார் ஆகும்? சார்ஜ் மாறாது. நாளைக்கு உங்க கொஷின்ல இல்ல எப்பவாவது உங்க கொஷின்ல பேட்டரி டிஸ்கனெக்டட் அப்படின்ற கான்செப்ட் இருந்ததுன்னா நீங்க தான் புரிஞ்சுக்கணும், சார்ஜ் சேமா இருக்கும், பொட்டென்ஷியல் சேஞ்ச் ஆகும், மாறும், பொட்டென்ஷியல் மாறும். ஒரே நிமிஷம். நேற்று ரெக்கார்டர்ல கொஞ்சம் ஃபேன் சவுண்ட் இருந்தது, அதான் ஆஃப் பண்ணி பார்த்தேன் எப்படி இருக்குன்னு பார்க்கலான்ட்டு. ஸோ பேட்டரி டிஸ்கனெக்டட், சார்ஜ் சேமு, பொட்டென்ஷியல் சேஞ்ச் ஆகும். இவ்வளவுதான். நான் எழுதுற மாதிரி எழுத ட்ரை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் பொட்டென்ஷியல். இப்போ நான் சொல்லி தரது எல்லாமே ப்ராப்ளம் தான், அப்படியே கற்றுக்கோங்க. பொட்டென்ஷியலுக்கு ஜென்ரலாக என்னடா ஃபார்முலா? Q பை C. இங்க Q சேம்னு சொல்லிட்டேன். அப்ப Vக்கும் Cக்கும் என்னடா சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். Vக்கும் Cக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இப்போ இந்த Cக்கு பதிலா நீ என்ன எழுதலாம்? எப்சிலான் ஆர் A பை டி மேல போயிடுச்சு இல்ல? உங்களால இது செய்ய முடியுதா? வெறும் ஏர் ஃபில்டா இருந்தா எப்சிலான் நாட் A பை டி, ஏதாவது மீடியமா இருந்ததுன்னா எப்சிலான் ஆர் A பை டி. இதெல்லாம் ஆல்ரெடி நான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்துருந்தேன். இப்போ இதுல இருந்து உங்கள்கிட்ட நான் கொஸ்டின் கேட்க போறேன். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் டிக்ரீசஸ், பொட்டென்ஷியல் என்னடா ஆகும்? உங்களோட பதில் என்ன? பதில் என்ன? இப்படி பேசாம இருக்கிறது தப்பு தானே? ரெண்டு பிளேட்டோட டிஸ்டன்ஸை நான் ரெடியூஸ் பண்றேன், பொட்டென்ஷியல் என்ன ஆகும்? டிக்ரீஸ் ஆகும். என்ன காரணம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், அதனால டிக்ரீஸ். இதுதான் உங்களுக்கு கேட்க போற கொஸ்டின். அப்ப எப்படி கொஸ்டின் கேட்பாங்க? கெப்பாசிட்டர்ல பேட்டரி டிஸ்கனெக்ட் பண்ணிட்டேன், டிஸ்கனெக்ட் பண்ண பிறகு டிஸ்டன்ஸ் நான் குறைக்கிறேன், அப்ப பொட்டென்ஷியல் என்ன ஆகும்னு கேட்பாங்க. குறையும். ஏரியா ஆஃப் த பிளேட்டை இன்க்ரீஸ் பண்றேன், பொட்டென்ஷியல் என்ன ஆகும்? டக்குனு பதில் சொல்லு. டிக்ரீஸ் ஆகும். அவ்வளவுதான். மீடியம் பிளேஸ் பண்றேன், பொட்டென்ஷியல் என்ன ஆகும்? டிக்ரீசஸ். இப்ப மீடியம் பிளேஸ் பண்றேன்னா என்ன அர்த்தம்? எப்சிலான் ஆர் அதிகமாகுதுன்னு அர்த்தம். when it is placed in a medium. இவ்வளவுதான்பா நாளைக்கு கேட்க போற கொஸ்டின். அதாவது ரொம்ப ஈஸி. அந்த ஐடியா மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா ஈஸியா உங்களால கண்டுபிடிச்சிட முடியும். சார் Vக்கு Q பை C, Q சேம், C உடைச்சிடுறேன், எப்சிலான் ஆர் A பை டி. இப்ப நீங்க என்ன வேணாலும் கொஸ்டின் கேட்டுங்க. D அதிகமாகுதா? V அதிகமாகுது. A அதிகமாகுதா? V குறையுது. எப்சிலான் ஆர் அதிகமாகுதா? V குறையுது. இந்த 3 கேள்விக்கு தான் வாய்ப்பு. இது கொஸ்டின் நம்பர் 1. ரெண்டாவது கொஸ்டின் நான் இந்த நோட்ஸ் அப்படியே சென்ட் பண்ணி விடுறேன். இது அப்படியே நைட் ஒரு டைம் படிச்சு எழுதி பார்த்துருங்க எல்லாருமே. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன சார் ஆகும்? சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா? ஜெனரல் ஃபார்முலா, ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல சார்ஜ் இருந்தா, சரி ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்னன்னு சொல்லி கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? ஒரு பிளேட்டுக்கு இந்த பக்கம் சிக்மா பை 2 எப்சிலான் ஆர், இந்த பக்கம் சிக்மா பை 2 எப்சிலான் ஆர். அதே ரெண்டு பிளேட்டுக்கு நடுவுல சிக்மா பை எப்சிலான் ஆர். இதெல்லாம் உங்களுக்கு எங்க ஞாபகம் வரணும்? காஸ்லால ஞாபகம் வரணும். அப்போ சிக்மா பை, ஒருவேளை மீடியம் வச்சுட்டா எப்சிலான் ஆர். ஏன் சார் இந்த ஃபார்முலா எழுதுறீங்க? இந்த ஃபார்முலாவுக்குள்ளதாண்டா Q மறைஞ்சிருக்கு. சிக்மாவுக்கு பதிலா Q பை A எப்சிலான் ஆர். கிளியரா?
இப்போ எதுக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு Q வச்சு சொன்னீங்க? ஏன்னா பேட்டரி டிஸ்கனெக்டட்ல Q சேம். அப்ப Q வர்ற மாதிரி ஃபார்முலா இருக்கணும். பதில் சொல்லுங்க. Distance between the plates decreases or increases. Electric field என்ன ஆகும்? யோசிங்க யோசிங்க யோசிங்க. Remain same. ரிமைன் சேம். ரொம்ப அழகா சொன்னோமா. அன்சேஞ்சு. என்ன காரணம் தெரியுமா? ஃபார்முலால டிஏ இல்லை சார். நாங்கள் சின்ன பசங்க எங்களை ஏமாத்த ட்ரை பண்றீங்க. ஃபார்முலால டி இல்லை, அதனால எலக்ட்ரிக் ஃபீல்டு இண்டிபெண்டன்ட் ஆஃப் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்ஸ். இவ்வளவு அழகா இல்ல? அடுத்தெல்லாம் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஏரியா ஆஃப் த பிளேட் இன்க்ரீசஸ், எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னடா ஆகும்? மீடியம் பிளேஸ் பண்றேன், எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னடா ஆகும்? ரெண்டு பதில் சொல்லுங்க. ஏரியா ஆஃப் த பிளேட் இன்க்ரீசஸ். Decreases. மீடியம் பிளேஸ் பண்றேன். Decrease. டிக்ரீசஸ். அவ்வளவுதான். இதான் அவங்க கொஸ்டின் பேப்பர்ல வார்த்தையா சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு 4 கொஸ்டின் பார்க்க போறோம் இப்ப இந்த செஷன் முடிச்சுட்டு. ரெண்டாவது கேள்வி எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லிட்டேனா? மூணாவது கேள்வி கெப்பாசிட்டர், கெப்பாசிட்டன்ஸ். தேர்ட் கொஸ்டின் கெப்பாசிட்டன்ஸ். சார் சிக்கு எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் ஏ பை டி, இது எப்படா யூஸ் பண்ணணும்? when it is placed medium. யார் மீடியமா இருந்தா எப்சிலான் நாட் ஏ பை டி. மீடியம் இருந்ததுன்னா எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் ஏ பை டி. இங்க கியூலாம் எதுவும் வர தேவையில்லை. கெப்பாசிட்டன்ஸ் எந்த இடத்துலயும் இங்க கியூ வரப்போறது இல்லை. உங்ககிட்ட ஒரு கேள்வி, ஏரியா ஆஃப் த பிளேட்டை இன்க்ரீஸ் பண்றேன்டா, பார்த்தாலே தெரியுது சார், டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் டிக்ரீசஸ், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் சார். கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். when it is placed medium, கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும் சார். அவ்வளவுதான் கொஸ்டின். மூணாவது கேள்வி கெப்பாசிட்டன்ஸ். அப்ப நான் என்ன சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன்? உங்க கொஸ்டின் பேப்பர்ல பேட்டரி டிஸ்கனெக்டர்னு ஒரு வார்த்தை வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் கண்டிஷன் சொல்லுவாங்க. ஏரியா ஆஃப் த பிளேட் இன்க்ரீசஸ், ஏரியா ஆஃப் த பிளேட் டிக்ரீசஸ், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க. அந்த டைம்ல என்ன ஆகும்னு நம்ம சொல்லிக்கணும். நாலாவது ஃபார்முலா எனர்ஜி ஸ்டோர்டு. எனர்ஜி ஸ்டோர்டு நிதானமாக கவனிங்க சார். எனர்ஜி ஸ்டோர்டு ஹாஃப் சிவி ஸ்கொயர்னு எங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்களே, இந்த ஈக்குவேஷனை இங்க யூஸ் பண்ணலாமா? டேய் இங்க Q இல்லடா, அதனால இதை பயன்படுத்தக்கூடாது. Q வர்ற மாதிரி ஒரு எனர்ஜி ஸ்டோர்டு ஈக்குவேஷன் சொல்லுங்க சார். அதான் எங்களுக்கு தெரியுமே, Q²/2C. அப்ப Q சேம்னு சொல்றீங்க. எனர்ஜி ஸ்டோர்டுக்கும் கெப்பாசிட்டருக்கும் என்ன சார் சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்டா. கெப்பாசிட்டரை எப்படி சார் உடைக்கலாம்? எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் ஏ பை டி. இப்போ தெரிஞ்சு போச்சு, யூவும் டியும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், யூவும் எப்சிலான் ஆரும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், யூவும் ஏவும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இனிமேல் நீங்க உங்க கேள்வியை கேளுங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் டிக்ரீஸ் ஆகுது, எனர்ஜி ஸ்டோர்டு டிக்ரீஸ் ஆகுது. பிளேஸ்ட் இன் அ மீடியம், எனர்ஜி ஸ்டோர்டு டிக்ரீஸ் ஆகுது. ஏரியா ஆஃப் த பிளேட் இன்க்ரீசஸ், எனர்ஜி ஸ்டோர்டு டிக்ரீஸ் ஆகுது. அவ்வளவுதான். நீங்க டிக் பண்ண போறது இன்க்ரீசஸ், டிக்ரீசஸ், ரிமைன்ஸ். இந்த 3 வார்த்தையில ஏதோ ஒன்று தான் அங்க டிக் பண்ணுவீங்க. ரைட்டா? அவ்வளவுதான்பா இந்த கான்செப்ட். ரொம்ப சூப்பரா கத்துக்கிட்டோமா? இப்ப திரும்ப ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி அழகா சொல்லி தரவா? என்ன உங்க கொஸ்டின்ல இந்த லைன் கண்டிப்பா இருக்கான்னு பாரு. பேட்டரி டிஸ்கனெக்டட். அப்போ டிஸ்கனெக்டட் நீங்க பாத்துட்டீங்கன்னா ஒரு அண்டர்லைன் பண்ணி உங்க மூளை கிட்ட சொல்லுங்க, இதுல Q சேமா இருக்குன்னு சார் சொல்லி கொடுத்தாங்க. என்னென்ன கேட்கலாம்? ஃபர்ஸ்ட் பொட்டென்ஷியல் கேட்கலாம், அதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? Q/C. ரெண்டாவது எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்கலாம், என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும்? சிக்மா பை எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். சிக்மாவுக்கு பதிலா Q/A எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் யூஸ் பண்ணணும். கெப்பாசிட்டன்ஸ் பத்தி கேட்டாங்கன்னா எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் ஏ பை டி யூஸ் பண்ணணும். எனர்ஜி ஸ்டோர்டு கேட்டாங்கன்னா Q²/2C யூஸ் பண்ணணும். அவ்வளவுதான். அப்போ இந்த ஸ்கிரீன்ல தெரியறது தான் ஆன்சரா உனக்கு வரப்போகுது. இங்க இருக்கிற சிக்கு பதிலா எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் ஏ பை டின்னு எழுதிக்கோங்க. அவங்க என்ன கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்துக்கோங்க. கரெக்டா சார்? பேட்டரி டிஸ்கனெக்டட் எங்களுக்கு நல்லா புரிஞ்சிருச்சு. Q சேம்னு வரும்பொழுது இந்த 4 கேள்வியா கேட்பாங்க.
ஒருவேளை பேட்டரி கண்டினியூஸா கனெக்ட் ஆயிட்டே இருந்தா என்ன சார் பண்றது? பேட்டரி ஸ்டில் கனெக்டட். பேட்டரி ஸ்டில் கனெக்டட். பாத்துருமா? ஒரே நிமிஷம். ரைட். சோ பேட்டரி ஸ்டில் கனெக்டட். அடுத்த கான்செப்ட் இந்த மாதிரி உங்க கொஸ்டின்ல ஒரு லைன் இருக்கு. ஒரு கெபாசிட்டர் தொடர்ச்சியா ஒரு பேட்டரியோட கனெக்ட் ஆயிட்டே இருக்கு. அப்போ இங்க என்ன சார் ஆகும்? டிஸ்கனெக்டட்ல சார்ஜ் சேம்னு சொன்னீங்களே, ஸ்டில் கனெக்டட்ல எங்களுக்கு தெரிஞ்சிருச்சு, நீங்க சொல்ல வேண்டாம். பொட்டென்ஷியல் சேம், Q மாறும்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? இப்போ இது எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது? கெபாசிட்டரை பேட்டரியோட கனெக்ட் பண்றீங்கன்னா கண்டிப்பா நீங்க பொட்டென்ஷியல் கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க, அதனால அது மாறாது. சார்ஜ் மாறும். இங்க 4 கேள்வி கேட்க போறேன். ஃபர்ஸ்ட் கேள்வி சார்ஜ் ஞாபகம் இருக்கா? கொஞ்சம் மேல பாரு. டிஸ்கனெக்டட்ல சார்ஜ் சேம். ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன பண்ணீங்க? பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சீங்க. ஸ்டில் கனெக்டட்ல பொட்டென்ஷியல் சேம். அப்ப ஃபர்ஸ்ட் நீ என்ன கண்டுபிடிக்கணும்? சார்ஜ் கண்டுபிடிக்கணும். Q ஈக்குவல் டு CV ன்னு எங்களுக்கு தெரியும் சார். V கான்ஸ்டன்ட்ரா? ஏன்னா V சேம்னாலும் கான்ஸ்டன்ட்னாலும் ஒண்ணுதான். Qவும் Cயும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் பா. இனிமேல் நீங்க ஒன்னும் சொல்ல தேவையில்ல, நான் சொல்றேன். எப்சிலான் நாட் A/D ன்னு சொல்ல போறீங்க. மீடியத்துல பிளேஸ் பண்ணா சார்ஜ் அதிகமாகும்னு சொல்ல போறீங்க. ஏரியா ஆஃப் த பிளேட் அதிகமானா சார்ஜ் அதிகமாகும்னு சொல்ல போறீங்க. டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட் குறைஞ்சா சார்ஜ் அதிகமாகும்னு சொல்ல போறீங்க, அவ்வளவுதானே? Q ஈக்குவல் டு CV, V கான்ஸ்டன்ட், Qக்கும் Cக்குமான ப்ரொபோர்ஷனல். C உடைங்க. Cக்குள்ள யாரெல்லாம் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல், யாரெல்லாம் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னு பார்த்துட்டு அதோட விட்டுரு. அதுக்கப்புறம் அவன் கேள்வி என்ன வேணாலும் கேட்கட்டும். அதிகமாகுது கம்மியாகுது, அது அதிகமானா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலா இருந்தா அதிகமாகும், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா இருந்தா குறையும், அவ்வளவுதான் வித்தியாசம். கேள்வி நம்பர் 1 பதில் சொல்லிட்டேன் இல்லையா? ரெண்டாவது கொஸ்டின் வழக்கம் போல, மீதி எல்லாம் அங்க பார்த்த 3 தான். ரெண்டாவது கொஸ்டின் என்னடா? எலக்ட்ரிக் ஃபீல்டு. சரி, எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு அந்த ஊர்ல சிக்மா பை எப்சிலான் நாட் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க. ஆனா இங்க பொட்டென்ஷியல் ஃபார்முலாக்குள்ளார வரணும். உங்களுக்கு எல்லாம் ஞாபகம் இருக்காப்ப? E ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் dV பை dxன்னு எப்போ ஒரு காலத்துல உனக்கு சொல்லி கொடுத்துருந்தேன். நெகட்டிவ் பொட்டென்ஷியல் கிரேடியன்ட். எலக்ட்ரிக் ஃபீல்டு இருக்கணும், பொட்டென்ஷியல் இருக்கணும். இந்த ஃபார்முலாவை நம்மளோட இஷ்டத்துக்கு V பை Dன்னு எழுதலாமாடா? எழுதலாம் சார். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஈக்குவல் டு V பை D. டேய், இவனும் ஒண்ணுதான். அங்க dV நான் Vன்னு எழுதியிருக்கேன், dx Dன்னு எழுதியிருக்கேன். இங்க Vன்றது என்னன்னா பொட்டென்ஷியல் பிட்வீன் த பிளேட், Dன்றது என்னன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட். பொட்டென்ஷியல் கான்ஸ்டன்ட். அப்ப எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கும் டிஸ்டன்ஸுக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலா? ஆமாண்டா சார். இங்க ஏரியாவை காணோம், மீடியம் பிளேஸ் பண்றது காணோம். அப்போ இவங்க 2 பேரையும் என்ன பண்ணாலும் எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறாதுன்னு சொல்ல வரீங்களா? ஆமாம்பா. பொட்டென்ஷியல் சேம், அதாவது பேட்டரி ஸ்டில் கனெக்டடா இருக்கும் பொழுது, என் வார்த்தையை கொஞ்சம் காதுல வாங்குங்கப்பா. பேட்டரி ஸ்டில் கனெக்டடா இருக்கும் பொழுது ஏரியாவையும் எலக்ட்ரிக் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி எப்சிலான் ஆரையும் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, எலக்ட்ரிக் ஃபீல்டு மாறாது. சார், டிஸ்டன்ஸை குறைக்கிறோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னடா ஆகும்? அதிகமாகும் சார். அப்போ ஃபார்முலால ஒரு டேர்ம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அதை நீ என்ன பண்ணாலும் அந்த பிசிக்கல் குவான்டிட்டி மாறாது. இப்போ E is proportional to 1/D ல ஏரியா ஆஃப் த பிளேட் கிடையாது, பிளேஸ்ட் இன் a மீடியம் கிடையாது. அதனால அவங்க 2 பேரையும் நீ இன்க்ரீஸ் பண்ணிக்க டிக்ரீஸ் பண்ணிக்க, அது ஓம் பிரச்சனை. எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் மாற மாட்டேன் அப்படின்னு எலக்ட்ரிக் ஃபீல்டு சொல்லுது.
எனக்கும் டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்டுக்கும் தாண்டா சம்பந்தம். டிஸ்டன்ஸை குறைச்சிங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாகும், டிஸ்டன்ஸ் அதிகமாக்குனீங்கன்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். இது ரெண்டாவது கேள்விக்கான பதில். மூணாவது கேள்வி, சரி எங்களுக்கு தெரியும் நீங்க கெப்பாசிட்டர் தான் இப்ப சொல்ல போறீங்க. கெப்பாசிட்டன்ஸ் அங்க C = Q by V, C = epsilon naught A by D. இந்த C ஃபார்முலா நம்ம எங்கேயுமே பயன்படுத்த முடியாது, இந்த ரைட்ல இருக்குல்ல இந்த ஃபார்முலா. ஏன்னா பேட்டரி டிஸ்கனெக்டட், சார்ஜ் சேம், பேட்டரி ஸ்டில் கனெக்டட், பொட்டன்ஷியல் சேம். அப்ப ஏதாவது ஒன்று கான்ஸ்டன்டா இருக்கும், ஒன்று மீதி இருக்கும். அதனால இந்த C = Q by V நீங்க எங்கேயுமே பயன்படுத்தக்கூடாது. பேட்டரி ஸ்டில் கனெக்டட்லையும் பேட்டரி டிஸ்கனெக்டட்லையும் இந்த ஒரு ஃபார்முலா தான் நீங்க பயன்படுத்தணும். இங்க வியும் இருக்கணும்னு அவசியம் இல்லை, Q இருக்கணும்னு அவசியம் இல்லை, கெப்பாசிட்டன்ஸ்க்கு மட்டும். சரி எங்களுக்கு புரிஞ்சிருச்சு. எப்சிலான் ஆர் அதிகமாகும், சி அதிகமாகும், ஏ அதிகமாகும், சி அதிகமாகும், டி குறையும், சி அதிகமாகும். அவ்வளவுதானே. நாலாவது கேள்வி, எனர்ஜி ஸ்டோர்டு. அங்க பார்த்த அதே 4 கேள்விதான் நம்ம நோட்ஸ்ல. இதை நான் டேபிளா போட்டிருக்கேன், உங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும், நான் சென்ட் பண்ணி விடுறேன். எனர்ஜி ஸ்டோர்டு U = ½ CV², U = Q²/2C. சரி, இப்பதான் எங்களுக்கு கொஞ்சம் விவரமா புரியுது. எங்கெல்லாம் சார்ஜ் சேம்னு சொல்றாங்களோ, அதாவது பிசிக்ஸ் ரொம்ப ஈஸி பா. கான்ஸ்டன்ட்னு ஒரு டேர்ம் வந்துச்சுன்னா அந்த கான்ஸ்டன்ட் ஃபார்முலால இருக்கிற மாதிரி பார்த்துக்கிறது தான் புத்திசாலித்தனம். பேட்டரி டிஸ்கனெக்டட், சார்ஜ் கான்ஸ்டன்ட், அதனால இந்த 1ஆம் நம்பர் ஃபார்முலாவை பயன்படுத்தணும். பேட்டரி ஸ்டில் கனெக்டட், பொட்டன்ஷியல் சேம், ஃபார்முலால பொட்டன்ஷியல் வர்ற மாதிரி பார்த்துக்கணும். 2ஆம் நம்பர் ஃபார்முலாவை பயன்படுத்துறீங்க. சாரி, so U proportional to C sir, half number V constant. இனிமேல் எங்களுக்கு தெரியும் சார், Cக்கு பதிலா எப்சிலான் நாட் A by D. இப்போ என்ன சொல்ல போறீங்க? when placed in a medium energy stored அதிகமாகும், area of the plate increases, energy stored அதிகமாகும், distance between the plate decreases, எனர்ஜி ஸ்டோர்ட் அதிகமாகும். இப்ப இந்த 8 கொஸ்டின் பார்த்தோம் இல்லையா, இந்த 8 தான் இப்ப கேள்வியா கேட்க போறோம். ரைட்டா? இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஒரு சின்ன ரிவிஷன் மட்டும். இப்ப பாருங்களேன், கேஸ் 1 இந்த இடத்துல பேட்டரி டிஸ்கனெக்டட், லெஃப்ட்ல எழுதிக்கோங்க, ஒரு டைம் எழுதி பார்த்துக்கோங்க. ரெண்டாவது பேட்டரி ஸ்டில் கனெக்டட் எழுதி பார்த்துக்கோங்க. இங்க Q சேம்னு எடுத்துக்கோ, இங்க V சேம்னு எடுத்துக்கோ. இங்க கேள்வி நம்பர் 1 Q சேம்ன்றதுனால பொட்டன்ஷியல். இங்க கேள்வி நம்பர் 1 V சேம்ன்றதுனால சார்ஜ். ரெண்டாவது கேள்வி, மூணாவது கேள்வி, நாலாவது கேள்வி எல்லாமே ஒண்ணுதான். ரெண்டாவது கேள்வி எலக்ட்ரிக் ஃபீல்டு, மூணாவது கேள்வி கெப்பாசிட்டன்ஸ், மூணாவது கேள்வி கெப்பாசிட்டன்ஸ், நாலாவது கேள்வி எனர்ஜி ஸ்டோர்டு, எங்கெங்க எந்தெந்த ஃபார்முலா பயன்படுத்தணும்? Q²/2C, ½ CV², எப்சிலான் நாட் A by D, எலக்ட்ரிக் ஃபீல்டு V by D, எலக்ட்ரிக் ஃபீல்டு Q by A எப்சிலான் நாட், Vக்கு பதிலா Q by C, Cக்கு பதிலா QV. இதுக்கு மேல நீங்க பண்ண வேண்டியது அந்த C-யை உடைக்கணும், அவ்வளவுதான். C-யை உடைச்சு A அதிகமானா D அதிகமானா என்ன ஆகும், போகும் வரும்ன்றது நீங்க கவனமா கத்துக்கணும். ரைட்டா? ஸோ எல்லாருக்கும் நல்லா புரிஞ்சிச்சாது. இந்த ரிலேட்டட்ல ஒரு 4 சம் இருக்கு, நம்ம சால்வ் பண்ணுவோம். ஒருவேளை நாளைக்கு வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல, பட் இது கத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ரைட்டா? ஒரே நிமிஷம் மட்டும் ரிவைஸ் பண்ணிட்டே நான் பேஜை மட்டும் எடுத்துக்கிறேன். அது பேஜெல்லாம் ஷேர் பண்ணணும்னா டைம் ஆகும். நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுக்கு
அந்த அந்த பிடிஎஃப் வந்து அனுப்பிடுறேன். வாட்ஸ்அப்பில் நான் சொல்கிற கொஷின் அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு கொஷின் நம்ம படித்து என்ன பண்ணலாம் அப்படியே சால்வ் பண்ணிக்கலாம். சரியா? ஒரு 2 மினிட்ஸில். அந்த மாதிரி குரூப்பில் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் 10, 11, 12ன்னு பழைய வீடியோ போட்டிருப்பார். ரொம்ப நல்லா எடுத்திருப்பாரு. ஏன் சார் இப்போ நல்லா எடுக்கலையான்னு கேட்காது. அப்போ அந்த வாய்ஸ் கிளாரிட்டிலாம் அவ்வளோ நல்லா இருந்தது. அதனால தான் அந்த பிடிஎஃப் அனுப்பிச்சிருந்தேன். தேவைன்னா அதையும் ஒரு டைம் பார்த்துக்கோ. ஒரே நிமிஷம். இப்போ உங்களோட குரூப் பாருங்க எல்லாருமே. 12th குரூப். இப்போ நோட் சென்ட் பண்ணியிருக்கேன் இல்லையா? அது இது வந்து கான்செப்ட் இருக்கிறதா? சரி பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதில் அந்த பிடிஎஃப் பேஜ் நம்பர் 169, 168லாம் வரும்ல, அதை எடுத்துக்கோங்களேன். இல்லைன்னா ஒன்றும் பண்ண தேவையில்ல. ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புகிறேன், அது மட்டும் ஒரே நிமிஷம். நான் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன் பாருங்க. ஏய் வந்துச்சேடா, யாரா பேசுங்கடா. சார் வந்துச்சு சார். அதில் கொஸ்டின் நம்பர் 24 பாருங்க. கொஸ்டின் நம்பர் 24 நான் கொஸ்டினை படிச்சிடுறேன். ஆன்சரில் ட்ரை பண்ண நான் சொல்லவே மாட்டேன். 4 கொஸ்டின் நீங்கள் தான் யோசிக்கணும். A parallel plate capacitor is charged by battery. After charging the capacitor, battery is disconnected. இந்த கான்செப்ட் என்ன கான்செப்ட்? பேட்டரி டிஸ்கனெக்டட். கொஸ்டின் நம்பர் 24. பேட்டரி டிஸ்கனெக்டடா இருந்தால் என்ன சொல்லி கொடுத்தான்? சார்ஜ் செய்யணும்னு சொல்லி கொடுத்தாரு. And dielectric plate is inserted. இந்த லைனை கவனி. Dielectric plate is inserted. பா இதுக்கு என்னப்பா மீனிங்? பேசுங்கட்ட. எப்சிலான் நாட் ஆர் இஸ் இன்க்ரீசிங். எப்சிலான் ஆர் அதிகமாகுதுன்னு அர்த்தம். கரெக்ட் தானே? டயலெக்ட்ரிக் பிளேட் இஸ், நான் சொன்னல ஒரு வார்த்தை, மீடியம் இஸ் பிளேஸ்ட். அதுதான் இது. டயலெக்ட்ரிக் பிளேட் இஸ் இன்சர்ட்டட். எப்சிலான் ஆர் அதிகமாகுது. அவங்க என்ன கேட்குறாங்க? 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. எனர்ஜி ஸ்டோர்ட் என்ன ஆகும், பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் என்ன ஆகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும், கெப்பாசிட்டி. எல்லாருமே ஆப்ஷன் பார்த்துக்கோங்க. இன்க்ரீஸ் இன் ஸ்டோர்ட் எனர்ஜி, டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ், டிக்ரீஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு, இன்க்ரீஸ் இன் கெப்பாசிட்டன்ஸ். ரைட்டா? இதுக்கு ஆன்சர் நம்மகிட்ட மேலேயே இருக்கு. அப்படியே வாங்க. கியூ சேம் ஃபர்ஸ்ட் கான்செப்டா? சரி நம்ம பார்த்துருவோமா? ஒரு டைம் படிச்ச மாதிரி இருக்கும். கவனி. டயலெக்ட்ரிக் பிளேட் இஸ் இன்சர்ட்டட். ஃபர்ஸ்ட் எனர்ஜி ஸ்டோர்ட் ஆப்ஷன் Q²/2C வரணும். அப்ப U is proportional to 1/C. எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் A/D. எப்சிலான் ஆர் மட்டும் தான் பத்தி பேசுறாங்க. அப்ப எப்சிலான் ஆர் அதிகமானா எனர்ஜி ஸ்டோர்டு குறையணும். ஆப்ஷன் 1 பாருங்க. இன்க்ரீஸ் இன் ஸ்டோர்டு எனர்ஜி. டேய் ஆப்ஷன் 1 தப்புடா. உங்களுக்கு புரியுதா? இன்க்ரீஸ் இன் த ஸ்டோர்டு எனர்ஜி ஆப்ஷன் 1. ஆனா ஆக்சுவலா இங்க என்ன நடந்திருக்கு? எனர்ஜி ஸ்டோர்டு குறையிற மாதிரி காமிச்சிருக்காங்க. ரெண்டாவது பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் V equal to Q/C. அப்ப V is proportional to 1/C. C க்கு பதிலா எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் A/D. ஓகே. அப்ப V க்கும் எப்சிலான் ஆருக்கு என்ன சம்பந்தம்? இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ எப்சிலான் ஆர் அதிகமாகுது, இதான் என் கேள்வி. அப்ப V குறையணும். டிக்ரீஸ் இன் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ஆப்ஷன் 2 ரைட் மாதிரி இருக்கு. எப்சிலான் ஆர் உள்ள வச்சீங்கன்னா பொட்டன்ஷியல் டிக்ரீஸ் ஆகுது. ரைட்டா? ஆப்ஷன் 2 ரைட் மாதிரி இருக்கு. மூணாவது கேள்வி எலக்ட்ரிக் ஃபீல்டு கேட்டிருக்காங்க. கொஞ்சம் ட்ரெயின் ஆகிற வரைக்கும் ஒரு டைமா சால்வ் பண்ணி தான் சொல்லணும். Q/,
ஏ எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர். எப்சிலான் ஆர் அதிகமாகுது. ஏன் சார் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்க? ஏன்னா Q சேம் Q வர மாதிரி பார்த்துக்கணும். எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையுது. டிக்ரீஸ் இன் எலக்ட்ரிக் ஃபீல்டு. ஏய் நாட் கரெக்டா? அதான் என்னடா அது ரெண்டு ஆன்சர் கரெக்டாக வருதுன்னு பார்க்குறேன். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் நாட் கரெக்ட்? அப்போ மூணாவது கரெக்ட், ரெண்டாவது கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஒன்று தப்பு. அவங்க கேட்டிருக்கிறது நாட் கரெக்ட். ஒருவேளை அதுதான் ஆன்சரா இருக்கலாம், நம்ம செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கொஷின்ல எப்சிலான் ஆர் அதிகமாகும் பொழுது எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையுது. ஓகே, நாலாவது கேள்வி கெப்பாசிட்டன்ஸ். C equal to epsilon naught epsilon r a by d. எப்சிலான் ஆர் அதிகமாச்சுன்னா கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகணும். சூப்பரா சொல்லியிருக்காங்க. நாலாவது ரைட்டு, இன்க்ரீஸ் இன் கெப்பாசிட்டன்ஸ். அப்ப ஆன்சர் எதுபா? எது நாட் கரெக்ட்? மாயத்திரேண்டா, எது நாட் கரெக்ட்? Sir, first one. நாட் கரெக்ட். மீதி எல்லாம் கரெக்ட். எப்படி கண்டுபிடிச்சுன்னு தெரியுதா? ஓகே, இப்போ உங்களோட வேலை கொஷின் நம்பர் 25, 26, 27, 29 சால்வ் பண்ண மாட்டீங்க. 26, 25, 26, 27 இந்த 4 கொஷின் இதே மாதிரி தான் ஃபுல்லா. ஆமா, இந்த 25th கொஷின் என்ன கான்செப்ட் மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. சார்ஜ் சேமா பொட்டன்ஷியல் சேமான்னு சொல்லுங்க. சார்ஜ் சேம். பேட்டரி டிஸ்கனெக்டட். ரைட், எல்லாரும் நல்லா கண்டுபிடிச்சீங்க. 26 சொல்லுங்க, என்ன கான்செப்ட்? சார்ஜ் சேமா பொட்டன்ஷியல் சேமா? Potential, sir. பொட்டன்ஷியல் சேம். சூப்பரா சொன்னீங்க. பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட். ரைட்டா? 27 சொல்லுங்க. சார்ஜ் சேமா பொட்டன்ஷியல் சேமா? சார்ஜ். Q சேம். பேட்டரி இஸ் ரிமூவ்டு which mean disconnected. ஐடியா புரியுதா? இந்த 4 சம்முக்காக இந்த 4 தான் சம். இப்படிதான் கேட்பாங்க நிறைய முறை. இந்த மாடல் நீங்க பார்க்கலாம் ப்ரீவியஸ் கொஸ்டின்ல. சூப்பரா சொல்லி கொடுத்தாச்சு இல்ல? உங்களுக்கு நல்லா கத்துக்கிட்டீங்க நான் நம்புறேன். அடுத்தது உங்களுக்கு என்ன வேணும்னு மட்டும் என்கிட்ட சொல்லுங்க. பதில் சொல்லுங்க. இப்போ இதோட கெப்பாசிட்டி ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சிருக்கேன். மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட் டெஸ்ட் போர்ஷன் வரைக்கும் முடிச்சிருக்கேன். பை தர்ஷா சிலபஸ் சொல்ல. சார் கெப்பாசிட்டர் ஃபுல்லா, அப்புறம் மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ்ல வந்து அந்த சர்க்குலர் லூப் வரைக்கும் இருக்கு சார். கெப்பாசிட்டர் மட்டும் ஃபுல்லா? ஆமா சார். எலக்ட்ரிசிட்டி கிடையாதா? இல்ல சார். ஓகே, இப்போ ஒரு டைம் கெப்பாசிட்டரை ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணிட்டு அந்த மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ல ஃபார்முலாஸ் எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணிட்டா நாளைக்கு எக்ஸாம் போகிறது கரெக்டாக இருக்கும். மற்ற பசங்களும் நல்லா கவனிக்க ட்ரை பண்ணுங்க. நாளைக்கு ஃபுல்லாக எல்லாரும் ஒரு பிரேக் எடுத்துக்கோங்க. ஏன்னா நாளைக்கு எனக்குமே வேலை இருக்குது, அதனால தான் முன்னாடியே அவங்ககிட்ட சொல்லிட்டேன். அப்புறம் அடுத்த நாள்ல இருந்து நம்ம ரெகுலராக அடுத்தடுத்த போர்ஷன் சொல்லிட்டு நெக்ஸ்ட் டெஸ்ட்டுக்குள்ளே நம்ம முன்னாடியே முடிக்க ட்ரை பண்ணுவோம். இந்த எண்ட் டே வரைக்கும் நமக்கு வரத்துக்கு வேண்டாம். ரைட், கெப்பாசிட்டன்ஸ் என்னெல்லாம் பேசணும்? சீரிஸ் அண்ட் பேரலல் பேசியிருக்கோம். அதுக்கப்புறம் டயலெக்ட்ரிக் வச்சு பேசியிருக்கோம். அப்படியே ஃபாஸ்ட்டாக பார்த்துட்டே வரலாமா? ஒரு சின்ன ரிவிஷன் மாதிரி பாருங்களேன். டயலெக்ட்ரிக் வச்சா என்ன ஆகும், பேரலல் பிளேட் இதெல்லாம் என்ன ஆகும், எல்லாத்தையுமே இப்போ ஒரு 10 நிமிஷத்துல ஃபாஸ்ட்டாக ரிவைஸ் பண்ணி விட்டுறேன். சார் சொல்லுமா. சார் எனக்கு போன வாட்டி ஒரு கொஸ்டின் வந்து தப்பாச்சு சார் கெப்பாசிட்டர்ல. சாரி, இல்ல சார் அது கரண்ட், இல்ல சார் அது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சார். இல்ல சார், ஓகே சார் விட்டுருங்க. ஹேமாவாமா? ஹேமாவா? ஆமா சார். ரைட் சொல்லுமா, என்ன தப்பு? இல்ல சார் அது நான் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி சார். ஓகே சார், நான் பாத்துக்கிறேன் சார். சரி, இப்போ நல்லாவே ரிவிஷன் கவனிங்க. பக்கத்தில் ஒரு நோட் வச்சுக்கோங்க. ஸோ கெப்பாசிட்டன்ஸ் C equal to Q by V. C is proportional to Q. C is proportional to 1 by V. சத்தியமா தப்பு. ஏன்னா Qவும் Vயும் தான் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். C ஒரு கான்ஸ்டன்ட். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பின்னாடியே வாங்க. யூனிட்டு ஃபேரட், சின்ன யூனிட்டு மைக்ரோ ஃபேரட் 10⁻⁻⁶. இன்னும் சின்னது பிகோ ஃபேரட், கொஞ்சம் பெருசு மில்லி ஃபேரட் 10⁻³ 10⁻12ன்னு கவனமாக கற்றுக்கணும். ரைட்டா? அடுத்தது கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் parallel plate capacitor with air medium. கொஞ்சம் காதையும் ஷார்ப்பாக வச்சுக்கோ, கண்ணையும் ஷார்ப்பாக வச்சுக்கோ, கையையும் ஷார்ப்பாக வச்சுக்கோ. பக்கத்தில் நோட் இருக்கணும், சொல்கிறதெல்லாம் காதில் வாங்கணும், கண் அதை பார்க்கணும். எப்சிலான் நாட் A by D. சார் இந்த ஃபார்முலா எங்களுக்கு தெரியும். இதில் 3 விதமான சம் கேட்பாங்கன்னு சொன்னீங்க. டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏல சம் கேட்பாங்க. அதாவது C2/C1 = A2/A1ல சம் கேட்பாங்க.
இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனலில் சம் கேட்பாங்கன்னு சொன்னீங்க டிக்கு. C2/C1 = D1/D2. இப்போ உங்களுக்கு தெரியுதுல்ல, 3 டேட்டா கொடுத்துருவாங்க, 4வது டேட்டா கேட்பாங்க. 3 டேட்டா கொடுத்துருவாங்க, 4வது டேட்டா கேட்பாங்க. இல்லை டேரெக்டாக எப்சிலான் நாட் தெரியும், ஏ தெரியும், டி தெரியும், சப்ஸ்டியூட் பண்ணுவாங்க. எப்சிலான் நாட் 8.854 × 10⁻12. இதுக்கு முன்னாடி தெரியாதவங்க இப்போ படிச்சுக்கோங்க, ரைட்டா? இது வந்து கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் அ parallel plate capacitor with ஏர் ஃபில்டு. ஒருவேளை இது ஃபுல்லாக ஏதோ ஒரு மீடியம் ஃபில் பண்ணியிருக்கீங்க, அந்த மீடியத்தோட எப்சிலான் ஆர்னு எடுத்துக்கோங்க, இல்லை கேன்னு எடுத்துக்கோங்க. இப்போ என்னடா ஆகும்? எப்சிலான் நாட் KA/D. எனக்கு இந்த கே பிடிக்கல சார். எப்சிலான் நாட் A/D. கற்றுக்கிட்டீங்களா? இது ஃபுல்லி ஃபில்டு மீடியம். அடுத்தது எனர்ஜி ஸ்டோர்ட் ஆஸ் எ கெப்பாசிட்டர். இப்போ தான் சொல்லி கொடுத்தீங்க, ½ CV². இல்லைன்னா Q²/2C, இல்லைன்னா QV. இதுலேயும் ஏகப்பட்ட கொஷின் கேட்கலாம். இந்த சி உடைச்சிருங்க, பேட்டரி ஸ்டில் கனெக்டடு, இப்போ பார்த்தது எல்லாமே இதில் வரும். அதே மாதிரி ரேஷியோ சம்மு, பொட்டென்ஷியல் சேமு, C1 கெப்பாசிட்டன்ஸ் எனர்ஜி ஸ்டோர்டு E1, C2 கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோடா எனர்ஜி ஸ்டோர்டு. உங்களுக்கு புரியுதா? பேட்டரி ஸ்டில் கனெக்டட், யூக்கும் சிக்கும் என்ன சம்பந்தம்? டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்போது சம் எப்பரா வரும்? U2/U1 = C2/C1. அப்போ C1 தெரியும், C2 தெரியும், U1 தெரியும், U2 தெரியாது. உங்களுக்கு புரியுதா? அந்த மாதிரி இங்கே வாங்கலேன், பேட்டரி டிஸ்கனெக்டட், U is proportional to 1/C. அப்போ U2/U1 = C1/C2 எழுதலாம்ல, ரைட்டா? ஸோ இந்த மாதிரி எழுத கற்றுக்கணும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் யார், இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் யாருன்னு நல்லா தெரிஞ்சுக்கணும். கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் சீரிஸ் அண்ட் parallel. 1/CS = 1/C1, 1/C2, 1/C3. எல்லா கெப்பாசிட்டன்ஸும் ஒரே மாதிரி இருந்தால் CS மட்டும் வேணும்னா C/N. கெப்பாசிட்டர்ஸ் ஆர் கனெக்டட் இன் parallel. C1 + C2 + C3 எல்லாமே ஒரே மாதிரி இருந்தால் NC. சீரிஸ் காம்பினேஷன் சார்ஜ் சேமு, parallel காம்பினேஷன் பொட்டென்ஷியல் சேமு. P parallel, P பொட்டென்ஷியல். ரெசிஸ்டாருக்கும் அதே ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கும் இதே ஞாபகம் வச்சுக்கோங்க. கற்றுக்கிட்டீங்களா? சார் இதில் சம் நிறைய பேசுனீங்களே, எப்படி சார் சீரிஸ் அண்ட் parallel கண்டுபிடிக்கிறது? ஒரு கெப்பாசிட்டர் ஜஸ்ட் லைக் பெண்டாக இருந்தால் சீரிஸ், ஒரு கெப்பாசிட்டர் இன்னொரு கெப்பாசிட்டர், இந்த மாதிரி ஒரு ஜங்ஷனில் சார்ஜ் பிரிஞ்சு போகுது, பொட்டென்ஷியல் சேமாக இருக்குது, இப்படி இருந்தால் அது parallel. இதோட ஆன்சரும் இதுவும் சீரிஸ். நைட் உட்காந்து சீரிஸ் அண்ட் parallel சம்ஸ் நிறைய கொஞ்சம் சால்வ் பண்ணிப்பாரு. எப்போவுமே எல்லா டைமும் அது கேட்கறது தான். மற்ற பசங்க நாளைக்கு கொஸ்டின் பேப்பர் ஈவினிங் சென்ட் பண்ணுறேன், ஜஸ்ட் அது வாங்கி பார்த்துட்டு உன்னால் எவ்வளோ கொஸ்டின் தெரியுதுன்னு சும்மா அட்டன் பண்ணி பாருங்க, ரைட்டா? சீரிஸ் அண்ட் parallel காம்பினேஷன் கண்டுபிடிக்க கற்றுக்கணும், எது சீரிஸ் எது parallelனு தெரிஞ்சுக்கணும். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் சொல்லி கொடுத்தேன். கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல் இதில் எப்போவுமே ரெகுலராக ஒரு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ சார் இப்படி இருந்தால் சீரிஸ்னு எங்களுக்கு தெரியும், அதே இங்கேருந்து ஒரு வயர் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணுறேன், இங்கேருந்து ஒரு வயர் எடுத்து இங்கே கனெக்ட் பண்ணுறோம். இப்போ அது உங்களுக்கு ஃபெமிலியர் சம்மு. என்ன அர்த்தம்? இந்த பாயிண்ட் ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டை ஒய்ன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டை எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டை பின்னு வச்சுக்கோங்க. எந்த 2 பாயிண்ட்டை ஒரு வயர் வழியாக கனெக்ட் பண்ணுறீங்களோ அந்த 2 பாயிண்ட்டும் ஒரே பாயிண்ட்டுன்னு அர்த்தம். ஏவும் ஒய்யும், எக்ஸும் பியும். அப்போ உனக்கு பார்த்தாலே தெரியும், இப்படி இந்த ஆன்சர் வரும், 3மே parallel. இப்போ இந்த கொஷினை ஒரு டைம் நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி ஒரு 3 கெப்பாசிட்டர் இருக்குது, இந்த லைனு இந்த லைனு, இந்த லைனு இந்த லைனு. ஆன்சர் 3C, எல்லாமே CCCயாக இருந்தால். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் பேசணும். கான்செப்ட் ஆஃப் வீட்ஸ்டோன் இப்போ லாஸ்ட் டைம் எலக்ட்ரிசிட்டி கொஷினில் கூட இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? நான் இப்போ கெப்பாசிட்டரில் சொல்லித்தர கொஷினை லாஸ்ட் டைம் எலக்ட்ரிசிட்டியில் கேட்டாங்க. நீங்கள் உங்கள் கொஷின் பேப்பர் என்ன எடுத்து பார்த்துக்கணும். லாஸ்ட் டைம் இதெல்லாம் ரெசிஸ்டார் போட்டு காமிச்சிருந்தேன் எலக்ட்ரிசிட்டியில். இப்போ இது சி, இது சி, இது சி, இது சி, இந்த இடம் ஓ, இந்த இடம் ஏ, இந்த இடம் பி. சரி, இது எப்படி ரீட்ரா பண்ணுறது? இந்த இடம் பீடா, இந்த இடமும் பீடா, இதுவும் பீடா.
புரிஞ்சிருச்சு சார். ஓல இருந்து பி வரைக்கும் 3 கெப்பாசிட்டர் parallel. ஓல இருந்து பி, ஓல இருந்து பி, ஓல இருந்து பி. அப்போ இந்த பக்கம் ஓன்னு வச்சுக்கோங்க, இந்த பக்கம் பின்னு வச்சுக்கோங்க. அடுத்து ஓல இருந்து ஏ ஒரு கெப்பாசிட்டர். அப்போ ஏ பாயிண்ட் இங்கே கிரியேட் பண்ணிக்கிறேன். ஏல இருந்து ஒரு கெப்பாசிட்டர் சி 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 3C சி. இந்த 3C சி ரெண்டுமே சீரீஸ். 1/c + 1/3c. சால்வ் பண்ணால் இது ஒரு ஆன்சர். கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல்ல இந்த சம்மும் வரதுக்கான வாய்ப்பு நிறைய. லாஸ்ட் டைம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில ரெசிஸ்டார் வச்சு இந்த சம் தான் கேட்டிருப்பாங்க. நீங்க உங்க பேப்பர்ல பார்த்துருப்பீங்க, ரைட்டா? ஸோ மாடல் தெரிஞ்சுக்கோ, நாளைக்கு வருது வராது அப்படி படிக்காது, கத்துக்கோ, அவ்வளவுதான். அடுத்தது கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன் கற்றுக் கொடுங்க சார். ஆக்சுவலா வீட் ஸ்டோன் எப்படா இருக்கும் சார்? இந்த மாதிரி இருக்கும். இப்படி இருந்தா வீட் ஸ்டோன். இவனை பீன் கொடுத்துக்கலாம், இவனை கியூன் கொடுத்துக்கலாம், இவனை ஆர்னு கொடுத்துக்கலாம், இவனை எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஆர்டரை மாத்தாத. இவங்க 2 பேரையும் டிவைட் பண்ணுங்க, இவங்க 2 பேரையும் டிவைட் பண்ணுங்க. ஒருவேளை 2 பேரும் சேமா இருந்தா நடுவுல இருக்கிறவன அடிச்சு போட்டுருங்க. அப்போ இந்த பியும் இந்த கியூவும் சீரீஸ் ஆயிடும். இந்த ஆரும் இந்த எஸ்ஸும் சீரீஸ் ஆயிடும். சீரீஸ் கனெக்ஷன், சீரீஸ்ல இல்ல, தப்பா சொல்றேன், அதான் சீரீஸ் கனெக்ஷன்ல வந்துடும். இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா ஒரு ஆன்சர், இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணா ஒரு ஆன்சர், தென் 2 parallel. இதான் ஐடியா இல்லையா? எப்பவுமே கொஸ்டின் இப்படி கொடுக்க மாட்டாங்க. எப்பவுமே வீட் ஸ்டோன்னா ஒரு சர்க்கியூட்டை பார்த்ததும் அது வீட் ஸ்டோனா கண்டுபிடிக்கணும்னா அங்க 5 கெப்பாசிட்டர் இருக்கான்னு பாருங்க, 5 ரெசிஸ்டார் இருக்கான்னு பாருங்க. 5 இருந்துட்டாலே அது 95% கண்டிப்பா வீட் ஸ்டோனா தான் இருக்க முடியும். அதுக்கு 3 கெப்பாசிட்டர் இப்படி போட்டுக்கிட்டாங்க. டேய் இது என்னடா காம்பினேஷன் சார்? பார்த்தாலே தெரியுது சீரிஸ் காம்பினேஷன். இது என்னடா காம்பினேஷன் சார்? இது கான்செப்ட் ஆஃப் சேம் பொட்டென்ஷியல், பார்த்தாலே தெரியுது 3 பேரும் parallel. அப்ப இது என்னடா கான்செப்ட் சார்? 5 பேர் இருக்காங்க, அப்ப கண்டிப்பா வீட் ஸ்டோன் சார். இந்த மாதிரி கொஸ்டின் நீங்க பாத்துட்டீங்கன்னா உங்களோட முதல் வேலை என்னன்னா, இவனுக்கு 1ஆம் நம்பர்னு பேர் கொடு, இவனுக்கு 2ஆம் நம்பர்னு பேர் கொடு, இவனுக்கு 3ஆம் நம்பர்னு கொடு, இவனுக்கு 4ஆம் நம்பர் கொடு. நம்பரை மாத்தாத. உனக்கு புரியுற மாதிரி பி கியூ ஆர் எஸ். 1ஆம் நம்பரையும் 2ஆம் நம்பரையும் டிவைட் பண்ணி பாருங்க, 3ஆம் நம்பரையும் 4ஆம் நம்பரையும் டிவைட் பண்ணி பாருங்க. ஒருவேளை சேமா இருந்தா இவனை அடிச்சிருங்க. அப்ப மீதி என்ன சார் ஆகும்? நான் அந்த எரேசரால டெலிட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்க. மீதி இப்படி ஆயிடுதா? நடுவில் அந்த போர்ஷனே காலி இல்லை. அப்ப இது ஒரு பாயிண்ட், இது ஒரு பாயிண்ட். நல்லா புரிஞ்சிருச்சு. அப்போ இவங்க 2 பேரும் சீரீஸ், 1ஆம் நம்பரும் 2ஆம் நம்பரும். உனக்கு புரியுற மாதிரி சொன்னா பி அண்ட் கியூ சீரீஸ், ஆர் அண்ட் எஸ் சீரீஸ். மேல ஒரு ஆன்சர், கீழே ஒரு ஆன்சர், தென் parallel. கரெக்டா? ஸோ இப்படி தான் அதை நீங்க கத்துக்கணும். இப்போ ஒரு ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணியிருந்தேன்ல, அதுல கூட 33வது கொஸ்டின் பாருங்களேன். எல்லாரும் அந்த ஸ்கிரீன்ஷாட் 33வது கொஸ்டின் பாரு. இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல லாஸ்ட் 25 24 சொல்லுங்க, லாஸ்ட்ல கீழே இருக்கும் பாரு, அந்த கொஸ்டின் பாருங்க. பார்த்தது ஆன்சர் சொல்லுங்க. ஒன்றதான் கேட்டிருக்கேன், அதோட ஆன்சர் என்ன? 6 மைக்ரோஃபாரட். 6 மைக்ரோஃபாரட். என்ன காரணம் தெரியுமா? எல்லாமே ஒரே வேல்யூவா இருந்தா, எல்லாமே ஒரே வேல்யூவா இருந்தா, அது ரெசிஸ்டாரா இருந்தாலும் கெப்பாசிட்டரா இருந்தாலும் ஆன்சர் மாறாது. சார் 6/6 ரெண்டு பக்கமும் 1. கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன் சார், அதனால இவனை அடிச்சிட்டேன். இவங்க 2 பேரும் சீரீஸ், இவங்க 2 பேரும் சீரீஸ். 1/6 1/6, 2/6 1/3. இதோட ஆன்சர் 3 மேல. அப்ப கீழே 3 தான். சிபிடா C1 + C2 சார், 3 + 3 சார் 6. எப்பவுமே நீங்க நல்லா கத்துக்கணும், எல்லா நம்பரும் ஒரே நம்பரா இருந்தா அதுதான் ஆன்சர்னு கத்துக்கணும். இது கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன் சம்ம கண்டிப்பா கத்துக்கோங்க. 5 கெப்பாசிட்டரோ 5 ரெசிஸ்டாரோ இருந்தா கான்செப்ட் ஆஃப் வீட் ஸ்டோன். அதே மாதிரி நம்பரையோ அந்த நேமையோ தப்பு தப்பா கொடுக்காத. நான் எந்த இடத்துல சொன்னனோ அதை மட்டும் கொடு. நீ எப்படி வேணாலும் கொடுத்துக்கோ, PQன்னு கொடுத்துக்கோ, இல்லை 1 2ன்னு கொடுத்துக்கோ, இல்லை RSன்னு கொடுத்துக்கோ, இல்லை 3 4ன்னு கொடுத்துக்கோ.
முதல்ல இவங்க 2 பேரும் டிவைட் பண்ணிப்பாரு, ரெண்டாவது இவங்க 2 பேரும் டிவைட் பண்ணிப்பாரு, எப்படியும் சேமா தான் இருக்கும். அப்ப இவனை அடிச்சிரு. இந்த PQவை 1/P + 1/Q, ஏன்னா 2 பேரும் சீரீஸ், ஒரு ஆன்சர் வரும். அதை ரெசிப்ரோக்கல் எடுக்கணும். மேலே அதே மாதிரி சால்வ் பண்ணி தென் பேரலல் போட்டு கண்டுபிடிக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எல்லாருமே நைட் உட்காந்து ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணு. கெப்பாசிட்டரோட சீரீஸ் அண்ட் பேரலல் காம்பினேஷன் ட்ரை பண்ணு. அது மாதிரி இப்போ இந்த பேப்பருக்கான சொல்யூஷனும் சென்ட் பண்ணி விடுறேன். அதையும் ஒரு டைம் ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னா அந்த நேரத்தில் நீ என்ன பண்ண தேட தேவையில்லை, டக்குன்னு அப்படியே எடுத்து பார்த்துக்கலாம். நான் உடனே சென்ட் பண்ணி விட்டுறேன். அடுத்தது சரி, டயலெக்ட்ரிக் வச்சு சொல்லுங்க. 2 பிளேட்டு ரெண்டு பிளேட்டுக்கு நடுவில் ஒரு டயலெக்ட்ரிக் ஸ்லாபை பிளேஸ் பண்ணுறேன். பிளேஸ் பண்ணால் என்ன சார் நடக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையுண்டா? நேராக படிச்சுக்கோங்க. டயலெக்ட்ரிக் ஸ்லாப் இஸ் பிளேஸ்ட் between the plate. என்னடா நடக்கும்? எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும் சார். பொட்டென்ஷியல் அதிகமாகும் சார். கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். பொட்டென்ஷியல் அதிகமானா இந்த கேஸ்ல கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். இதுக்கு போய் நீ C = Q/V ஃபார்ம்ல பார்க்க கூடாது. பொட்டென்ஷியல் அதிகமானா இந்த இடத்துல கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும். இப்போ உங்கள்கிட்ட சிம்பிளா ஒரு கொஸ்டின் நம்ம நோட்ஸ்ல நீங்க பார்த்துக்கோங்க. When a dielectric slab is placed between the plates, என்னடா நடக்கும்? பொட்டென்ஷியல் அதிகமாகும், கெப்பாசிட்டன்ஸ் அதிகமாகும், எலக்ட்ரிக் ஃபீல்டு குறையும். சரி, இது கெப்பாசிட்டன்ஸ் ஃபார்ம்ல என்னடா சொல்லி கொடுத்தேன்? சரி, ε0A/d - t plus t/k. ஸ்டேட் போர்ட் புக்ல ε0A/d - t plus t/εr நான் வந்துட்டு சொல்லியிருக்கேன். கேவா இருந்தாலும் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் தான், எப்சிலானாரா இருந்தாலும் டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட் தான். கவனமா கத்துக்கணும். டைரக்டா சம் வரும். டேட்டா எடுத்துக்கோங்க. ஏரியா ஆஃப் த பிளேட்டு, டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளேட்டு, திக்னஸ் ஆஃப் த பிளேட்டு, டயலெக்ட்ரிக் கான்ஸ்டன்ட், டென்சி கண்டுபிடிக்க வேண்டியதுதான். சரி, இதே கொஷின் நிறைய ஸ்லாப் இருந்தா என்ன சார் பண்றது? மேல ஒரு பிளேட்டு, கீழே ஒரு பிளேட்டு. சரி, இங்க ஒரு ஸ்லாப் இருக்கு, இன்னொரு ஸ்லாப் பிளேஸ் பண்ணியிருக்கேன். திக்னஸ் T1, திக்னஸ் T2, கான்ஸ்டன்ட் K1, கான்ஸ்டன்ட் K2. இதுக்கு ஈக்குவேஷன் எழுதுங்க சார். ε0A/d - T1 plus T2 plus T1/K1 plus T2/K2. அவ்வளவுதானே? எத்தனை திக்னஸ் இருக்கோ அத்தனை திக்னஸ், எத்தனை T/K இருக்கோ அத்தனை T/K, T1/K1 plus T2/K2 அந்த மாதிரி எழுதிக்கணும். அடுத்தது டயலெக்ட்ரிக்ல சீரிஸ் அண்ட் பேரலல் சொல்லி கொடுத்தீங்களே சார். இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் டீடா, சரியா டிஸ்டன்ஸ் செப்பரேட் பண்ணீங்கன்னா மேல ஒரு கான்ஸ்டன்ட் K1 C1. இந்த சம்மெல்லாம் நீங்க தான் சால்வ் பண்ணீங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹோம்வொர்க் கூட கொடுத்துருந்தா சால்வ் பண்ணி குரூப்ல அனுப்பிச்சிருந்தீங்க. இது ரெண்டு என்னடா காம்பினேஷனு? டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் நடந்திருக்கு. அப்ப என்ன காம்பினேஷன் யாரா சொல்லுங்க? சீரிஸ். டிஸ்டன்ஸ் செப்பரேஷன் நடந்தா சீரிஸ் காம்பினேஷன். C1 எழுதுங்க சார். ε0 K1 A/d/2. C2 சார் ε0 K2 A/d/2. ரெண்டு பேரும் சீரிஸ், 1/C1 plus 1/C2. ஃபைனலாக அதுக்கான ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்தேன்? ε0 A/d, எனக்கு நல்ல ஞாபகம் இருக்கு, 2K1 K2/K1 plus K2ன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே K1 கொடுத்துருவாங்க, K2 கொடுத்துருவாங்க. இது பார்த்தா ஏர் ஃபில்டு மீடியத்துல டைரக்டா கொடுத்துருவாங்க. ஒருவேளை ε0 AD இதெல்லாம் நீ சால்வ் பண்ண கூட தேவையில்லை. நடுவுல ஏர் இருக்கும் பொழுது அதோட வேல்யூ 10 மைக்ரோஃபாரட். அப்ப இந்த ε0 A/dக்கு பதிலாக சுத்தமா நீ என்ன பண்ற? 10 மைக்ரோஃபாரட்னு கொடுத்துரு. K1 = 4, K2 = 6. ஃபைண்ட் தி எஃபெக்டிவ் கெப்பாசிட்டன்ஸ். டிஸ்டன்ஸ் செப்பரேட் ஆயிருக்கு. இந்த மாதிரி கேள்வி நிறைய முறை கேட்கலாம். ஒருவேளை இதுல 3 ஸ்லாபா உடைஞ்சிருந்ததுன்னா, ஒரே நிமிஷம், 1 2 3ன்னு இப்படி உடைஞ்சிருந்ததுன்னா டிஸ்டன்ஸ் d/3ன்னு வச்சுக்கோங்க, d/3ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி C1 எழுதுங்க, C2 எழுதுங்க, C3 எழுதுங்க. 3 சீரிஸ் போட்டு சால்வ் பண்ணுங்க. 3 ஸ்லாப் இந்த மாதிரி கேட்க மாட்டாங்க, தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன் சார். அடுத்தது ஏரியா செப்பரேட் ஆனா என்ன சார் ஆகும்? இது A/2டா, இது A/2டா.
இந்த கெப்பாசிட்டர் C1, இந்த கெப்பாசிட்டர் C2, இந்த கான்ஸ்டன்ட் K1, இந்த கான்ஸ்டன்ட் K2. C1க்கு பதிலா எப்சிலான் நாட் K A/2 வெறும் D. C2 எப்சிலான் நாட் K1 K2 A/2D. ரெண்டு பேரும் C1 plus C2 சார். ஏன்டா பேரலல் போட்டீங்க சார்? ஏரியா செப்பரேஷன் நடந்திருக்கு. அப்போ ஏரியா செப்பரேஷன் நடந்ததுனால இது என்ன காம்பினேஷன் சொல்லணும்? பேரலல் காம்பினேஷன். இதுக்கான ஆன்சர் சொல்லுங்க சார். ரொம்ப ஈஸி பா. எப்சிலான் நாட் A/D டைரக்டா ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணுங்க சார். ஒருவேளை மிக்ஸ்டு காம்பினேஷன் கேட்டா என்ன சார் பண்றது? மிக்ஸ்டு காம்பினேஷன்னா எப்படி பா? ஒரு பிளேட்டு C1 K1 C2 K2 C3 K3. இந்த ஏரியா A/2, இந்த ஏரியா A/2, இந்த டிஸ்டன்ஸ் D/2, இந்த டிஸ்டன்ஸ் D/2. சரி, நாங்கள் சால்வ் பண்ணியிருக்கோம், எங்களுக்கு தெரியும். முதல்ல C2 எழுதணும், அப்புறம் C3 எழுதணும். C2ம் C3யும் டிஸ்டன்ஸ் செப்பரேட் ஆயிருக்கிறதுனால சீரீஸ்னு போட்டு ஒரு ஆன்சர் கண்டுபிடிக்கணும். அந்த ஆன்சரும் C1ம் பேரலல்னு சொல்லிட்டு கடைசி ஆன்சர் பண்ணும். இப்போ இந்த மாடலையும் ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ண நம்ம நோட்ஸில் அப்படியே இருக்கும், பார்த்துக்கோங்க ஒரு டைம். அதுக்கப்புறமா இந்த சீரீஸ் பேரல் முடிச்சோமா? ஐசோலேட்டட் ஸ்பியர். கவனி, கெப்பாசிட்டர் மட்டுமா ஒழுங்காக கற்றுக்கோங்க. ஐசோலேட்டட் ஸ்பியர், கெப்பாசிட்டன்ஸ் ஆஃப் ஐசோலேட்டட் ஸ்பியர் ஞாபகம் இருக்கா? C = 4πε0r சொல்லி கொடுத்தேன். சரி, எங்கே பார்த்த மாதிரி இருக்கு? C = Q/V டா. Vக்கு பதிலா Q/4πε0r மேலே போயிடுச்சு. ஞாபகம் வந்துருச்சு சார். Cக்கும் Rக்கும் இன்வெர்ஸ்லி ப்ரப்போர்ஷனல், சரி டைரக்ட்லி ப்ரப்போர்ஷனல் சொன்னீங்க. ஒரே ஒரு ஸ்பியர் மட்டும் தனியா இருக்கு, அது ஃபுல்லா சார்ஜ் ஆயிருக்கு. அப்ப அதோட கெப்பாசிட்டன்ஸ் என்னவா இருக்கும்? C = 4πε0rன்னு சொல்லி கொடுத்தேன். அதுக்கப்புறமா இதுல நிறைய விஷயம் பேசணும். நிறைய சின்ன சின்ன ஸ்பியர் எல்லாம் ஒன்னா சேர்ந்து பெரிய ஸ்பியரா மாறிச்சுன்னா என்னென்ன ஆகும்னு பார்த்துருவோம். ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு? அந்த கான்செப்ட் நடத்திருக்கேனா? எஸ் சார். எஸ் சார். ரைட், 2 பேருக்கு தான் நடத்தலாம். இப்போ எல்லாருக்கும் தெரியும் தானே? இது என்னென்ன சொல்லி கொடுத்தோம்? இதுல ஒன்னுத்தோட சார்ஜ் Q, இன்னொருத்தோட கேபிட்டல் Q. யாராவது கேபிட்டல் Q என்னன்னு சொல்லுங்க பார்க்கும். NQ. N into small q. ரைட். C is proportional to R ன்னு சொன்னேன். இது ஸ்மால் c, இது கேபிட்டல் C. இதுல எது மாறாதுன்னு சொன்னேன்? வால்யூம் மாறாதுன்னு சொன்னேன். அப்போ வால்யூம் மாறாதுன்னா 4/3 π capital R cube equal to n into 4/3 π small r cube. ஞாபகம் இருக்கா? இது பெரிய டிராப்போட வால்யூம், இது n டைம்ஸ் ஆஃப் சின்ன டிராப்போட வால்யூம். அப்ப இங்க கேபிட்டல் R equal to n⁻⁴ into small r ன்னு சொல்லி கொடுத்தேன். ஞாபகம் இருக்கா? அப்போ கொஸ்டின் கேட்கும் பொழுது 8 சின்ன சின்ன ஸ்பியர் ஒன்னா சேருது. அப்ப பெரிய ஸ்பியரோட ரேடியஸ் என்னடா ஆகும்? 8⁻⁴ into small r. ஞாபகம் வந்துருச்சு? அப்ப 2r. C-யும் R டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். அப்ப கேபிட்டல் C equal to n⁻⁴ into small c. அவ்வளவுதானே? 64 டிராப் ஒன்னா சேருது. ஒன்னா சேர்ந்த பிறகு பெரிய பாடியோட கெப்பாசிட்டன்ஸ் எவ்வளோ? 64⁻⁴ into c, 4c சார். ரைட்டா? C சொன்னமா? அடுத்து டைரக்டா ஃபார்முலா போயிடலாமா? ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன சொல்லி கொடுத்தேன்? Qக்கு பதிலா NQன்னு சொல்லி கொடுத்தேன். ரெண்டாவது ஃபார்முலா Rக்கு பதிலா n⁻⁴ into small rன்னு சொல்லி கொடுத்தேன். மூணாவது ஃபார்முலா n⁻⁴ into small cன்னு சொல்லி கொடுத்தேன். பொட்டென்ஷியல் ஞாபகம் இருக்கான்னு பார்க்குறேன். சார் நீங்கள் மறந்துட்டீங்க தானே? என்ன கேட்காத, எனக்கு ஞாபகம் இருக்கு. நீ சொல்ல பார்க்க. பொட்டென்ஷியல் என்ன? பவரை மட்டும் சொல்லு. 2/3 சார். 2/3 அழகா சொன்னீங்க பாரு. இந்த 2/3 எப்படி சால்வ் பண்ணணும்? இப்போ 8⁻2/3 இருக்குன்னா பயப்படக்கூடாது. இந்த 8க்கு முதல்ல கியூப் ரூட் எடுக்கணும். 2 பவர் 2 then 4 இப்படி எடுக்கணும். எனர்ஜி ஸ்டோர்டு இது ஸ்மால் u, இது n. என்னடா வரணும்? 5/3 சார். 5/3 அவ்வளோதான். இந்த 5 ஃபார்முலா படிச்சுக்கோங்க. இப்போ நாளைக்கு கண்டிப்பாக இந்த மாடலில் சம் இருக்கும், கவனமாக கற்றுக்கிட்டே வாங்க. Q = NQ, C = n⁻⁴ into small c, R = n⁻⁴ into small r, V க்கு பதிலாக n⁻2/3 into V.
யூக்கு பதிலாக n பவர் 5/3 இன்ட்டு யூ. எப்போவுமே முதல்ல கியூப் ரூட் எடுக்கணும், அப்புறம் 5 டைம்ஸ். கரெக்டா? ஓகே, சரி, இது புரிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா இப்போ சொல்லி கொடுத்தது, அதனால ஃபாஸ்ட் டிவிஷன் தேவைப்படாது. கியூ சேமு, பேட்டரி டிஸ்கனெக்டட். பி சேமு, பேட்டரி ஸ்டில் கனெக்டட். இங்கே வி கண்டுபிடிக்கணும், இங்கே கியூ கண்டுபிடிக்கணும். மீதி எல்லாம் ஒன்று தான். அடுத்தது எலக்ட்ரிக் ஃபீல்டு, கெப்பாசிட்டன்ஸ், எனர்ஜி ஸ்டோர்டு, அவ்வளோதான். ரைட்டா? இது ஃபுல்லாக முடிஞ்சிச்சு இல்லையா? வேற ஏதாவது மிஸ் பண்ணியிருக்குமா? ஆல்மோஸ்ட் எல்லாமே பேசியிருக்கும்ப. அடுத்தது மேக்னெட்டிக் எஃபெக்ட்ஸ் ஆஃப் கரண்ட்ல பயக்ஸாவட்ல டிபி வெக்டார் ஈக்குவல் டு μ0/4π ஐடிஎல் சைன் தீட்டா பை ஆர் ஸ்கொயர். ரைட் ஹேண்டோட தம் ரூல் படி கட்டவரில் அந்த கரண்ட்டுக்கு நேரம் வைங்க, இந்த பக்கம் உள்ள போயிட்டு இந்த பக்கம் வெளியில வரும். இவ்வளவுதான் ஐடியா. வெக்டார் ஃபார்ம் சொல்லுங்க சார். டிபி வெக்டார் ஈக்குவல் டு μ0/4π ஐடியல் வெக்டார் கிராஸ் ஆர் கேப் வந்தா கீழே ஸ்கொயர் வரணும். ஒருவேளை மேல வெக்டார் வந்தா கீழே கியூப் வரணும். இதுல கவனமா இருங்க. இதோட யூனிட் டெஸ்லா, சிஜிஎஸ் யூனிட் காஸ். ஒரு காஸ் ஈக்குவல் டு 10⁻⁻4 டெஸ்லா. அடுத்தது லாங் ஸ்ட்ரெயிட் ஒயருக்கு என்ன சார் ஃபார்முலா? μ0I/4πa இங்கிருந்து sin φ1 plus sin φ2. கேஸ் 1 இன்ஃபனைட்டா இருந்தா 90 வரணும்டா, μ0I/2πa. செமி இன்ஃபனைட் சொல்லுங்க சார். செமி இன்ஃபனைட்டு μ0I/4πa 1 plus sin θ. தீட்டா கொடுத்துருவாங்க. ஏன்றது டிஸ்டன்ஸ்னு உங்களுக்கு தெரியும். இந்த ஏவை நீங்கள் ஆர்ன்னு கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரம் வயர்ல இருந்து கன்சிடர் பாயிண்ட் ஏவா இருக்கலாம், ஆரா இருக்கலாம், எக்ஸா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம். அடுத்தது ஃபூட்டுக்கு ஃபார்முலா சொல்லுங்க சார். ரொம்ப ஈஸி. இப்போ μ0I/4πa இது ஃபூட் ஆஃப் லாங் வயரு. அடுத்தது ஃபுல் சர்க்கிள் சொல்லி கொடுங்க சார். μ0I/2r. பாதி சர்க்கிள் சொல்லுங்க சார். μ0I/4r. 1/4 சர்க்கிள் லாஸ்ட் கிளாஸ்ல கூட ஒரு சம் போட்டிருந்தோம், 8r. ஜென்ரல் சொல்லுங்க சார். μ0I/2r θ/2π. இந்த தீட்டா 360 டிகிரி, அதாவது 2π, π/2, π/4, π/3 எதுக்கு வேணாலும் உங்களால மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்க முடியும். μ0I/2r θ/2πன்னு கவனமா கத்துக்கணும். நம்ம சால்வ் பண்ண 25 சம்ம மட்டும் திருப்பி சால்வ் பண்ணி பார்த்துருப்போம். அதுல வர சம்லாம் நாளைக்கு மிஸ் பண்ணக்கூடாது. சர்க்குலர் காயிலோட ரேடியஸ் ஆர் சார். அங்கேருந்து எக்ஸ் தூரத்தில் ஒரு பாயிண்ட் இருக்கு, அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னவா இருக்கும்? ஜெனரல் ஈக்குவேஷன் μ0NI/r² by 2 into r² plus x² whole power 3/2. பை ப்ராப்ளம் சால்விங்க்கு இதை எப்பவுமே நம்ம என்ன சார் பயன்படுத்தணும்? b0 1 plus x² by r² whole power 3/2. இல்லை அதிகமாக ரேஷியோ சம் கேட்பாங்க. சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு b0, ஆர் டிஸ்டன்ஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு bx. ரெண்டுத்துக்கும் ரேஷியோ சொல்லுங்க. b0/bx. ஞாபகம் இருக்குல்ல சம் பார்த்தது? ரெண்டு சம் பார்த்தோம். x = √3r ஒரு சம் பார்த்தோம், x = r ஒரு சம் பார்த்தோம். அகைன் அந்த ரெண்டு சம்மையும் திரும்ப சால்வ் பண்ணி பார்த்துக்க. ஸோ bx = b0/1 plus x² r². bx = b0/1 plus x² r² whole power 3/2. இது சம் சார். இந்த bxக்கு பதிலா b0/8, bxக்கு பதிலா b0/27, b0/64, b0/125 இந்த மாதிரிலாம் கொடுத்தாங்கன்னா அப்படியே கீழே டினாமினேட்டர்ல இருக்குல்ல 1 plus x² r² whole power 3/2 = 2. அங்க டினாமினேட்டர்ல என்ன இருக்கோ அதை எழுதிக்கோங்க, 8. அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், கியூப் ரூட் எடுத்தா அந்த பக்கம் இந்த பவர்ல இருக்கிற 1/3 அந்த பக்கம் போயிடும். அப்போ 8 whole power 1/3 ஆகும். அப்புறம் என்ன ஆகும்? 2 ஆகும். இங்க 1/2 இருக்கிறதுனால ரெண்டு பக்கம் ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 4 ஆகும். இந்த 1 அந்த பக்கம் போகணும், 3 ஆகும். அப்போ x = √3r ஆகும். தெரியுதா சம்மே? அவங்க பை எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதை 1 plus x² r² whole power 3/2க்கு ஈக்குவலா ஈக்குவேட் பண்ணணுன்றதை கவனமா கத்துக்கணும். ரைட்டா? ஸோ நாளைக்கு இது வரைக்கும் இருக்கிற எல்லா சமயம் நைட் உட்காந்து ட்ரை பண்ணிட்டு எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு வா. அதுக்கப்புறம் மிச்ச மீதி ஏதாவது இருந்தால் நம்ம பேசி